இதுவரையில் நாங்கள் தனித்து போட்டியிடவே இல்லையே. இதுவே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் செய்திருக்கிற ஒரு மாபெரும் புரட்சி. இந்த கோணத்தில் எவனும் பேச மாட்டான், இந்த கோணத்தில் எவனும் நம்மை பாராட்ட மாட்டான். இதே யாராவது ஒரு நடிகன் வந்து இப்படி நின்று இருந்தா ஆகா ஓஹோ தோல்ல தூக்கி வைத்துக் கொண்டு அடுத்த முதலமைச்சர் இவர்தான் அப்படின்னு ஒரு 15 நாள் பேசியிருப்பான் டிபேட். ஒரு பையன் இதை பத்தி பேசல, வாயை திறக்கல. அப்படி காட்டிட்டா திருமாவளவனுக்கு ஓஹோன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும். இப்போ நாங்கள் உங்களை பற்றி டிவியே நான் பார்க்குறதே கிடையாது, பேப்பரை நான் படிக்கிறதே கிடையாது, டிவியில் செய்தி போடுன்னு நான் சொல்கிறதே கிடையாது, பேப்பரில் செய்தி போடுன்னு சொல்கிறது எல்லாம் எங்களுக்கு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இயற்கையை உருவாக்கி கொடுத்துருக்கு, இயற்கையை உருவாக்கி கொடுத்துருக்கு. சோஷியல் மீடியாங்கிற பிளாட்ஃபார்முக்குள்ளே போகுது. இன்னைக்கு உன்னால் மறைக்க முடியல, என்ன மறைச்சிருப்பாங்க. சோஷியல் மீடியா இல்லைன்னா ஒரு டிவி காட்டியிருக்க மாட்டாங்க, ஒரு பேப்பரில் போடு. எவ்வளவு தான் நீ பண்ணாலும் நமக்கு 2 காலம் தான் ஒதுக்குவோம் ஒரு பத்திரிக்கையில், அது 8வது பக்கத்தில் 10வது பக்கத்தில் தான்.